அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கட்சியில தான் எல்லாரும் இருக்காங்க. அப்ப ஆனா உங்களை ஒதுக்குனா மட்டுமே இரு அணிகள் இணைப்பு சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அணியினர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களே. யார் சொல்றது? ஓபிஎஸ் அணியினருடைய ஒரே கருத்து அதான் சார். அது யாரு இவ முன்னாடி சொல்லி இப்ப யார் சொல்றா? நேத்து கூட மதுசூதன் சொல்லிருக்காரு. வாய்ப்பு இருக்கு அந்த இரண்டு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அணியினரை நீங்க மீண்டும் சேர்த்து இருக்கான வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இணையதுக்குள்ள வாய்ப்பு சார். அப்ப சசிகலா தரப்பினரை ஒதுக்காமல் இரு அணிகளை இணைப்புக்கு ஒத்துக்கிறதுக்கு ஓபிஎஸ் அணியினர் தயாரா இருக்காங்களா? அதெல்லாம் சரியா பாருங்க. சின்ன பிரச்சனைங்க, ஒரு சில பிரச்சனைக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்க. எல்லாரும் அவங்களால உருவாக்கப்பட்டவங்க தான் எல்லாரும். சின்னம்மா குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நாங்களாம் ஒவ்வொரு வழியில சின்னம்மா குடும்பத்தால உருவாகணவங்க தான். அதனால எப்படி அவங்க இல்லாம பண்ண முடியும்? இந்த சூழல்ல பிரிஞ்சிருக்க சூழல்ல ஆட்சிக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆபத்து 1% கூட கிடையாது சார். குடியரசுத் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 4 ஆண்டுகள் ஆட்சி, நிம்மதியான ஆட்சி, நியாயமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, வலுவான ஆட்சி தமிழகத்தில் தொடரும். இல்ல தொடர்ந்து முதலமைச்சருக்கும் தினகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு 1% கூட கிடையாது. அப்ப அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய கருத்துக்கள்லாம் சார், அவர் எந்த சொல்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நேற்று சொல்லிட்டேன். என்ன அதுக்கப்புறம் எப்படி சொன்னாருன்னு எனக்கு விசாரிக்க முடியாது. விசாரிக்க வேண்டிய அது தேவையில்லைனால விசாரிக்கல. இல்ல உங்களை போன்ற சசிகலா அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட தினகரன் அவர்கள் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட பார்க்கல. எம்எல்ஏக்கள் மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா எந்த அமைச்சரும் போய் பார்க்கல. எனக்கு பல வேலை இருந்துச்சு, பார்க்கல. வேலை ஃப்ரீ ஆனவனையும் பார்ப்பேன். நீங்க உறுதியா பார்ப்பேன் சார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? குடியரசுத் தலைவர்கள் கட்சி எடுக்கிற முடிவு தான், அமைச்சர்கள் எடுக்கிற, முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தான். பால் விவகாரம் தொடர்பாக அந்த அறிக்கை ஆய்வு அறிக்கை எப்பொழுது வரும்? ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு வரும் சொல்லியிருந்தீங்க. இப்ப 4-5 நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது. அந்த அறிக்கை வந்துவிட்டதா? நடவடிக்கை எப்படி? இன்னும் வரல, பால் அறிக்கை வரல. வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கைகள் இருக்கும். அதுக்கு உயர்நீதிமன்றம் இப்ப தலையிட்டு இருக்கு. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியுடைய ஆலோசனைப்படி, அவங்களுடைய கட்டளைப்படி அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. சார், இப்ப பால்ல கலப்படம் இருக்கிறதா மக்கள் கிட்ட ஒரு அச்சம் பொதுவா நிலவிட்டே இருக்கு. இப்போ இந்த விவகாரத்துல நான் மீடியாக்களை சொல்லி அந்த செய்தி வெளியே பரவனதுக்கு அப்புறம் எல்லா மீடியாக்களும் அதை ஒரு பெரிய பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா கொண்டு வந்ததுனால எல்லா கலப்படம் பண்ணக்கூடிய சில தனியார் கம்பெனிகள்லாம் இப்ப வெளிப்படைஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து நிப்பாட்டதாகத்தான் எனக்கு தகவல். இருந்தாலும் எங்களுடைய அந்த சோதனைகள், ஆய்வுகள் தொடரும். சார், அப்ப அந்த சில தனியார் கம்பெனிகள் இப்ப அந்த கலப்படம் பண்றது நிப்பாட்டிட்டா உறுதியா நிப்பாட்டாங்க. நிப்பாட்ட கிடையாது. விற்பனை குறைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இது பண்ணாதீங்கன்னு சொல்லி மார்க்கெட்டிங் மேனேஜர்களுக்கு உத்தரவு போட்டுக்கிறதாக ஒரு உத்தரவு. அதனால இருந்தாலும் அதுக்காக நாங்கள் நிப்பாட்டப்பட அரசு எடப்பாடி அண்ணன் பழனிசாமி தலைமையில் உள்ள அரசு தொடர்ந்து ஆய்வு பணிகளை கலப்படம் பண்ணக்கூடிய பால் நிறுவனங்களுடைய கம்பெனிகளை, எல்லா கம்பெனிகளும் ஆவின் முதற்கொண்டு தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதைத்தான் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. சார், இப்ப டிடிவி தினகரன் அவர் துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்படக்கூடிய அதே நேரத்தில் இரு அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தைக்கு ஓபிஎஸ் அணியினர் முன் வராங்களா? அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? நான் சொல்றேன், எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் அம்மாவோட சின்னம்மா இருக்கும்போது அம்மாவே சின்னம்மாவை பார்க்க சொல்லிருக்காங்க. சின்னம்மாவை நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். சின்னம்மாவை பார்க்காம யாரும் அரசியல வளர்ந்து வரல. அதனால எல்லாம் சரியாயிரும். கலப்படம் நிரூபிக்கப்பட்டா கோர்ட்டு முடிவு எடுத்துருமில்லங்க. நான் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, கோர்ட்டே முடிவு எடுத்துரும். நன்றி சார். இரு அணிகள் இணைவது குறித்த கேள்விக்கு இணைய வாய்ப்பு இருப்பதாகவும், கட்சிக்குள் சிறிய பிரச்சனைதான் இருப்பதாகவும், அவை விரைவில் சரியாகிவிடும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக கட்சிதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். இது போன்ற விஷயங்கள் சார் அது மந்திரி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியை பார்த்துக்கலாம். நீங்க குறிப்பா இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தை பத்தி விவாதிக்கிறதுக்கான எல்லாத்தையும் முதலமைச்சர் விவாதிப்பாரு. விவாதிச்சு ஒரு முடிவு எடுப்பாரு. ஜிஎஸ்டி விவகாரமா விவாதிக்கப்பட இருக்காங்க. எல்லா சம்பந்தமாகவும் தமிழகத்துடைய நலன் சார்ந்தது, சட்டசபை மானிய கோரிக்கை சார்ந்தது, எல்லா சம்பந்தத்தையும் விவாதித்து நல்ல தமிழகத்துடைய நலன் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும். இப்ப இந்த மாட்டிறைச்சி விவகாரத்தில் கேரளா அரசு ஒரு சிறப்பு தீர்மானம் இன்னைக்கு சட்டமன்றத்தை கூட்டி எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அது போன்ற தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? அது தமிழகத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து, தமிழகத்துடைய மக்களுடைய சூழ்நிலை எல்லாம் பார்த்து, எல்லாருடைய ரிப்போர்ட்லையும் கேட்டு முதலமைச்சராக கூட ஒரு முடிவுல எடுப்பார். அந்த விவகாரத்தில் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன சார்? மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? மக்கள் பெருவாரியான மக்களுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக அரசு அந்த மாட்டிறைச்சி விவகாரத்தில் எதிர்பார்க்குன்னு எடுத்துக்கலாமா? அதை எதிர்பார்க்குன்னு சொல்ல முடியாது.
என்ன முடிவு எடுக்கிறது முதலமைச்சர் தான் அதை முடிவு எடுக்க முடியும். பெரும்பான்மையான மக்கள் ஏங்க சப்போர்ட் பண்ணாலும் தப்பு இல்ல. ஏன் பிஜேபி என்ன திருண்டத்தகாத கட்சியா கிடையாதுல. பிஜேபி நாட்டில் 10 வருஷம் ஆண்டிருக்கு. அங்கேயும் இருக்கிறவங்க ஆன்மீகவாதி தான் இருக்காங்க. ஏன் அதை மட்டும் ஒரே மதவாத கட்சின்னு இருக்கணும். அவங்க தான் முஸ்லீமே அப்துல் கலாமே ஐயாவை கொண்டு வந்தாங்க, ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களையும் அவங்களுடைய நடவடிக்கையை வச்சு தான் நம்ம ஆதரவு கொடுக்க போறோம். சார், பிஜேபி தரப்புல இருந்து உங்களுக்கு குடியரசு தேர்தலில் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? அப்படியே எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க, எங்களை அழுத்தம் கொடுக்க முடியாது, எங்களை மிரட்டவும் முடியாது, பணி வைக்கவும் முடியாது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசி வருகிறார். இன்று கூடவிருக்கும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள், தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் சசிகலா விடுதலையான பின்பு கட்சி பணியாற்றுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிக்குமா என்ற கேள்விக்கு அது தொடர்பாக கட்சி முடிவு செய்யும் என்றும், அது பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சி அல்ல என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.